ஸோ கூகுளோட ரேங்க் பொசிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி கூகுள் வந்து ஆடை வந்து பொசிஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 அட்வர்டைசர் ஆட் ரன் பண்ணுறதா வச்சுக்கலாம். இதில் 2 விஷயம் மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். ஒன்று வந்து பிட்டிங், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்கோர். ஸோ இதில் ஃபஸ்ட் அட்வர்டைசர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு $2 கொடுக்குறதா வச்சுக்கலாம். இந்த பிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்கை பேஸ் பண்ணி ஒரு கிளிக்கு எவ்வளோ கொடுக்க போகிறன்றதை பேஸ் பண்ணி தான் அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அட்வர்டைசர் ஒரு கிளிக்கு $2 கொடுக்குறதா வச்சுக்கலாம். செகண்ட் அட்வர்டைசர் ஒரு கிளிக்கு $4, தேர்ட் அட்வர்டைசர் $6, ஃபோர்த் ஒன் $8 கொடுக்குறதா வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி ஸ்கோர். ஃபஸ்ட் அட்வர்டைசரோட குவாலிட்டி ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 10 இருக்குது. செகண்ட் அட்வர்டைசரோட குவாலிட்டி ஸ்கோர் பார்த்திங்கன்னா 4, தேர்ட் ஒன்றுக்கு 2, ஃபோர்த் ஒன்றுக்கு 1 குவாலிட்டி ஸ்கோர் இருக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ ஆட் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா பிட்டிங் அமௌண்ட் இன்ட்டு குவாலிட்டி ஸ்கோர். இப்போ ஃபஸ்ட்டு அட்வர்டைசரோட ஆட் ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா பிட்டிங் அமௌண்ட் இன்ட்டு அவங்களோட குவாலிட்டி ஸ்கோர் அமௌண்ட். இப்போ இவங்களுக்கு இப்போ 2 × 10, அப்போது ஆட் ரேங்க் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 20. இப்போ செகண்ட் அட்வர்டைசருக்கு பிட்டிங் அமௌண்ட் இன்ட்டு குவாலிட்டி ஸ்கோர் 4 × 4 16. இப்போ தேர்ட் அட்வர்டைசருக்கு பிட்டிங் அமௌண்ட் இன்ட்டு குவாலிட்டி ஸ்கோர் 6 × 2 12. இப்போ ஃபோர்த் அட்வர்டைசரோட ஆட் ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா பிட்டிங் அமௌண்ட் இன்ட்டு குவாலிட்டி ஸ்கோர் 8 × 1 8. ஸோ யாருக்கு ஆட் ரேங்க் அதிகமாக வருதோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஆட் ரேங்க் அதிகமாக யாருக்கு வருது அப்படின்னா ஃபஸ்ட் அட்வர்டைசருக்கு. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பொசிஷன் கிடைக்கும் கூகுளில். செகண்ட் மோஸ்ட் ஆட் ரேங்க் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது அட்வர்டைசர். ஸோ அவர் தான் 2வது பொசிஷன். ஸோ தேர்ட் ஒன் 3, தென் ஃபோர்த் அட்வர்டைசர் வந்து 8, கடைசியான ஆட் ரேங்க்னால அவர் தான் ஃபோர்த்து பொசிஷன் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கூகுள் வந்து அட்வர்டைசருக்கு ஆட் பொசிஷனை அவங்களோட பிளேஸ்மெண்ட்டில் கொடுக்கும். ஸோ பிட்டிங் அமௌண்ட்டை விட குவாலிட்டி ஸ்கோர் தான் ரொம்ப முக்கியம். செகண்ட் கிரைட்டேரியா தான் பிட்டிங் அமௌண்ட். ஸோ குவாலிட்டி ஸ்கோர் அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிட்டிங்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சில ஆடுக்கு பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி ஸ்கோர் இதுக்கும் 10 இருக்கும், இதுக்கும் 10 இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் யார் அதிகமாக பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பொசிஷன் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் கூகுள் வந்து ஆட் பொசிஷனை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.